ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளெண்டரில் கார் மாடலிங். ஓகேவா, நீங்கள் இப்போ வால்பேப்பர் பார்க்குறீங்கல்ல, இந்த வால்பேப்பர் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு நான் மாடல் பண்ணது தான். ஓகேவா, இதுதான் என்னோட சொல்லப்போனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கார் மாடலிங் கூட. ஓகேவா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னாலும் ஃபீல் பண்ண வேணாம், பயப்பட வேணாம், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம். ஜஸ்ட் உட்காந்து பண்ணிங்க அப்படின்னாலே முடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கார் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மெயினாக நமக்கு தேவை ப்ளூ பிரிண்ட். ஆர்டினரியாக நம்ம ஒரு இமேஜை பார்த்துட்டு நம்ம மாடல் பண்ணுறது சாத்தியமே இல்லை, முடியவும் முடியாது. ஓகேவா, யாராலுமே முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸ் வேணும். ஓகேவா, ப்ளூ பிரிண்ட்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு theblueprint.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த யூஐ தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா, இந்த யூஐயில் ஜஸ்ட் ப்ளூ பிரிண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இதில் காரு, மோட்டர் சைக்கிள், ட்ரக் எல்லாத்துக்குமே ப்ளூ பிரிண்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நான் ஜஸ்ட்டு கார் சூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கார் வேணுமோ, எக்கச்சக்கமாக இருக்குது, எந்த கார் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணது டாடா அல்ட்ராஸ், பிகாஸ் எனக்கு வந்து இந்த கார் பர்சனலாக பிடிக்கும், ப்ளஸ் மை ட்ரீம். அதனால நான் அந்த கார் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த கார் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, டாட்டாவில் நான் ஃபஸ்ட்டே டாடா அல்ட்ராஸ் இருக்குது. ஒரு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுற, ஒரு ப்ளூ பிரிண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் அந்த இமேஜ் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரியர் வியூ அண்ட் சைட் வியூ 4மே இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு 4 வியூவும் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டுமே மாடல் பண்ண முடியும். பிகாஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் தெரிஞ்சுட்டு தெரியல அப்படின்னா, ஓகேவா, அதனால 4 வியூவே நம்மளுக்கு தெரியணும். ஸோ 4 வியூவும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஃபால்ட் கியூப்பை நான் எக்ஸ் கொடுத்து டிலீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் கீஸை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு நியூ கலெக்ஷன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு வந்துட்டு ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இதுதான் வந்துட்டு என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜ். ஓகேவா, ரெஃபரன்ஸ் இமேஜஸ். இப்போது நான் டவுன்லோட் பண்ணி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜஸ் வந்துட்டு நான் இப்போ அங்கேயே இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போது நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போது நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகே, இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் Alt+G கன்ஃபார்ம் Alt+G கொடுத்துட்டு லொக்கேஷனை கிளியர் பண்ணிங்க. மேக் ஷூர் அந்த லொக்கேஷன் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் Alt+R அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷனும் கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறது ஃப்ரண்ட் வியூ. ஸோ நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. RX 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இந்த ஆக்சிஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியல, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. இந்த இமேஜ் வந்துட்டு இந்த ஆக்சிஸை மறைச்சிருச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒப்போசிட்டி கம்மியாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் விசிபிலிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வியூ நான் என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் G கொடுத்து எக்ஸு, GZ, GY அப்படிலாம் மூவ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஆஃப்செட் XY அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ எக்ஸுன்றது ஹரிசாண்டல், ஒய்ன்றது வெர்டிக்கல். ஓகேவா, அவ்வளோதான், ஜஸ்ட் 2 மூமெண்ட் தான். இப்போ நான் ஜஸ்ட் அதான் பண்ண போகிறேன். ஓகே, நான் சென்டர் பாயிண்ட்டாக எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எல்லா கார்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அதாவது இப்போ வர்ற காரில் கண்டிப்பாக ஒரு ஷார்ப் ஆண்டனா இருக்கும். அப்படி இல்லையா இந்த லோகோ. ஓகேவா, இது 2 தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்க கண்டிப்பாக உதவும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்து, அதாவது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, இதே ஷிஃப்ட் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சென்டர் வந்து வைக்க முடியாது. ஸோ ஷிஃப்ட் கொடுத்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த வீல் பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸை இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா, பிடிச்சிருச்சு. ஓகே, ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஜஸ்ட் GY கொடுத்து நான் கொஞ்சம் ஃபேராக மூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம மாடலிங் வந்துட்டு இங்கே சென்டர்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் பின்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் ஜஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி Shift D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேம் லொக்கேஷன்லேயே வச்சுட்டு ஜஸ்ட் Alt+G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். ஓகே, இது RG 90 டிகிரி.
ஓகே, இப்போ நான் சைட் வியூ செட் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 3 ஓகேவா. வீல் பேஸ் நம்ம அங்கே செட் பண்ணது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதை மாற்ற தேவை கிடையாது. ஸோ இப்போ எனக்கு வந்து இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட்ன்றது இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிட்டில் பிட் இருக்கு இங்கே என்னன்னா, ஜஸ்ட் இந்த ஜி ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஜி ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக வச்சு இந்த காரோட ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போது நான் ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே கைஸ், இப்போது கரெக்டாக டச் ஆகிற மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் ஜி எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் டாப் வியூ, அதாவது டாப் வியூ செட் பண்ணணும். அண்ட் தென் ரியர் வியூவும் செட் பண்ணணும். டாப் வியூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இமேஜை ஜஸ்ட் ஷிஃப்ட் டி கொடுத்து சேம் அதே லொக்கேஷன்லேயே வச்சுட்டு ஆல்ட் ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் கரெக்டாக சென்டருக்கு வந்துடும். ஓகேவா. ஆர் ஒய் 90 டிகிரி. ஓகேவா. see this. ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அதே மாதிரி தான். இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருப்போம். ஸோ அதே இது இங்கே கரெக்டாக வந்திருக்கும். ஸோ நான் இந்த ஆக்சிஸ் மூவ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா. ஜஸ்ட் நான் ஒய்யை மட்டும்தான் இப்போ மூவ் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கும் நம்ம சென்டர் பாயிண்ட் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஷார்ஃபின் ஆண்டனா தான். ஓகேவா, ஆண்டனா தான் நம்ம சென்டர் பாயிண்ட். ஓகே, அதை நான் எங்கே வைக்க போகிறேன்னா ஜஸ்ட் ஒய் ஆக்சிஸில். ஓகே, ஆல்ரெடி சென்டரில் தான் இருக்குது. ஓகேவா. இப்போது நம்ம டாப் வியூ ரெடி. ஓகே, ஜஸ்ட் ஜிசி மூவ் பண்ணிக்கிறேன் இதை. அடுத்தது நம்ம ரியர் வியூ மட்டும் தான். ரியர் வியூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஆல்ட் ஜி. ஓகே, இப்போ நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ண இமேஜை ஹைட் பண்ணிடலாம். பிகாஸ் ஓவர்லேப் ஆகும். சாரி, கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ரியர் வியூ. நான் சைட் வியூக்கு போயிட்டேன். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்துட்டு பேக் ரியர். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கணும். ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். இது வந்து நம்ம எக்ஸோட பேஸில் இருக்கணும். ஓகேவா. இப்போ ஜிஒய். நம்மளோட பேசிக் செட்டப் இப்போ ரெடி. சரி, ஓகேவா. பேசிக் செட்டப் அதாவது மேக் ஷூர் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிக்கலாம். என்னோட ரியர் வியூ கடைசியாக நான் ஆட் பண்ணது ரியர் வியூ. ஸோ நான் ரியர் வியூ ஹைட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் வியூ கரெக்டாக இருக்குது, சைட் வியூவும் கரெக்டாக இருக்குது, டாப் வியூவும் கரெக்டாக இருக்குது. தென் கண்ட்ரோல் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரியர் வியூ, சாரி ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் தான் காட்டுது. ஸோ ரியர் வியூவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் எல்லாத்துக்கும் நேம் மாற்றிக்கிறேன். இது நம்ம ஃப்ரண்ட் வியூ, இது வந்துட்டு சாரி இது வந்துட்டு சைட் வியூ, இது வந்துட்டு டாப் வியூ, இது வந்துட்டு ரியர் வியூ. ஓகே, நம்மளோட பேசிக் செட்டப் இப்போ ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு மாடலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, தேங்க்யூ.